ஈக்குவாலிட்டி பத்தி பேசிட்டு இருக்க இந்த பெண்கள் தினத்துல இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்ல நினைக்கிறேன். போன வீடியோல என்னால அத சொல்ல மறந்துட்டேன். நானு மிஸ் பண்ணிட்டேன். அது என்னன்னா, அ பெண்மைய வந்து வேண்டாம் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதாவது பெண்கள் வந்து பெண்மையா, நளினமா இருக்கிறத வந்து இழிவானது. அ பெண்கள்னா எப்பவுமே அப்படியே போராளி மோட்லயே இருக்கணும். எம்பவர்மென்ட்டா இருக்கணும். அப்படியே வெறப்பாவே சுத்தணும். அப்படின்ற மாரி ப்ரமோட் பண்றாங்க ஒரு சில பேரு. ஒரு சில பேர் அப்படி ஒரு சில பெண்களே அப்படி பேசுறாங்க. அந்த மாரி இருக்காங்க. ஆ ஏன் அப்படி இருக்கணும்னு எனக்கு தெரியல. இப்போ வந்து ஒவ்வொரு உயிருக்குமே வந்து ஒரு ஒரு யூனிக்னெஸ் இருக்கும். அ எல்லா ஸ்பீஷிஸ்க்குமே ஒரு யூனிக்னெஸ் இருக்கும். அதே மாரி பெண்களுக்கு வந்து அ பெண்மையா இருக்கிறது, நளினமா இருக்கிறதுன்றது பெண்களோட யூனிக்னெஸ். அது ஏன் வந்து இழிவா நினைக்கணும்? அத ஏன் வந்து குறைவா நினைக்கணும்? எனக்கு தெரியல. அதாவது பெண்கள் சம்மந்தப்பட்ட எல்லாமே வந்து இவங்களுக்கு வந்து குறைவு, இழிவுன்ற ஒரு மனநிலை இருந்தா மட்டும் தான், பெண் புடவ கட்னா இழிவு, பெண் நளினமா இருந்தா இழிவு, பெண் வந்து பெண்மையா, ஆ நளினமா அந்த மாரி இருக்கிறதே வந்து இழிவு. அப்டின்ற ஒரு திங்கிங் வந்து பெண்கள் இழிவுன்னு நெனச்சா மட்டும் தான் இப்டி நெனைக்க முடியுன்றது என்னுடைய கருத்து. சரிங்களா? ஆ அதாவது ஆண்கள் மட்டும் தான் உயர்வு. ஆண்கள் மாரி பேண்ட் சட்டை போட்டா தான் உயர்வு. ஆண்கள்னா வீரமா மீசைய முறுக்கிட்டு இருக்கிறாங்க. அதுதான் வந்து உயர்வான ஒரு விஷயம். பெண்கள் வெட்கப்படுறதோ, நளினமா இருக்கிறதோ, ஒரு பெண்மை தன்மையோட இருக்கிறதோ வந்து குறைவு, இழிவுன்னு சொல்றது தான் பெண்ணியமா? எனக்கு புரியல. அது எப்படி பெண்ணியமாகும்? அது எப்படி ஈக்குவாலிட்டி ஆகும்? ஈக்குவாலிட்டின்றது என்ன? எந்த ஒரு நபரையுமே, ஆணோ, பெண்ணோ எந்த ஒரு நபரையுமே இழிவா, குறைவா எந்த ஒரு காரணம் காட்டியும் நடத்தக்கூடாது. அது பணமோ, ஜெண்டரோ, ஜாதியோ, அந்த மாரி எந்த ஒரு ஏற்றத்தாழ்வும் இல்லாம எல்லாரையும் ஈக்குவலா ட்ரீட்மெண்ட் பண்றது தான் வந்து ஈக்குவாலிட்டி. சரி, இந்த மத்த விஷயங்கள்லாம் விட்டுறலாம். ஏன்னா, இப்ப இன்னைக்கு வந்து உமன்ஸ் டே. ஜெண்டர் ஈக்குவாலிட்டி தான் பேசிட்டு இருக்காங்க. ஜெண்டர் ஈக்குவாலிட்டின்றதுலயே எனக்கு வேற சில கருத்து முரண்பாடுகள் இருக்கு. ஸோ, அத பத்தி நான் இப்ப பேசல. ஆ பெண்களுக்கான விஷயங்கள வந்து ஏன் வந்து குறைவாவும், இழிவாவும் நினைக்கணும்? ஏன் ஒரு ஒரு சில பேர்லாம் வந்து நான் நான் ஒரு பெண் தான். ஆனா, பெண்மையா நான் இல்லன்ற மாரிலாம் சொல்றாங்க. அது ஏன் இல்லாம இருக்கணும்? ஏன் இல்லாம இருக்கணும்னு நான் கேட்கிறேன். ஆ எந்த ஆண் மகனாவது வந்து நான் ஆண்மையா இல்லாம இருக்கிறேன்னு சொல்றானா? எந்த ஆண் மகனாவது வந்து எனக்கு பேண்ட் சட்டை போடுறது வந்து இழிவான உடையா நினைக்கிறேன்னு எந்த ஆண் மகனாவது சொல்றானா? அப்போ பெண்ணியம்ன்ற பேர்ல எவ்வளோ பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கணும். ஆ நான் வந்து பெண்கள்னா அப்படியே எப்பவுமே வந்து தலைய குனிஞ்சுட்டு, புடவ கட்டிட்டு, அப்படியே வந்து ஆண்கள ஏறெடுத்து பார்க்கறதுக்கு கூட பயந்துட்டு, நளினமா அப்படி இருக்கணும்னு நான் சொல்லல. அப்படிலாம் இந்த காலத்தில பெண்கள் இருக்காங்களான்னே எனக்கு தெரியாது. ஓகேங்களா? ஆனா, பெண்களுக்குன்னு சில சில குவாலிட்டீஸ் இருக்கு இல்லையா? அத வந்து ஏன் சீப்பா ப்ரமோட் பண்றாங்க? அத ஏன் சீப்பா நெனைக்கிறாங்க? அது ஏன் பெண்ணுக்கு எதிரானதுன்னு சொல்றாங்க? எனக்கு புரியல. எனக்கு அப்படிலாம் உடன்பாடு கிடையாது. ஒரு பொண்ணு அ ஜீன்ஸ் பேண்ட் போட்டுட்டு அ இருந்தா எவ்வளோ அழகோ, ஒரு பொண்ணு சுடிதார் போட்டுட்டு இருந்தா எவ்வளோ அழகோ, ஒரு பொண்ணு புடவ கட்டி, பொட்டு வச்சு, பூ வச்சிருந்தாலும் அழகு தான். அதாவது ஒரு சில பெண்கள் நான் பார்த்துருக்கேன். முன்னாடி நான் வேலை செஞ்ச ஆஃபீஸ்ல பார்த்துட்டுருக்கேன். கொலுசு போட்டா அது பெண்ணியத்துக்கு எதிரானதுன்னுலாம் வந்து ஒரு திங்கிங்ல இருக்கிறாங்க. சத்தியமா புரியல. கொலுசுக்கும், பெண்ணியத்துக்கும் என்ன சம்மந்தம்? அதாவது பெண்கள் போடுற உடை, பெண்கள் அணிகிற அணிகலன்கள், இது எல்லாமே இழிவானது, குறைவானதுன்ற ஒரு திங்கிங் அவங்களுக்கு வந்து புகுத்தியிருக்காங்க. ஏன் அந்த காலத்துல வந்து அ சுதந்திர போராட்டம் போராடினவங்க, அ அதே அதே எக்ஸாம்பிள் தான் நான் திருப்பி சொல்றேன். வேலு நாச்சியார், ஜான்சி ராணி இவங்கலாம் வந்து கொலுசு போடலையா? இன்னும் நெறைய பெண்கள் இருக்காங்க. அவங்கலாம் வந்து எந்த அணிகலன்களையும் அணியலையா? இதெல்லாம் எதுக்கு வந்து பெண்ணியம்ன்ற பேர்ல பெண்களுடைய எல்லா விஷயத்தையுமே, பெண்களுடைய குணாதிசயங்கள்லருந்து, பெண்களுடைய உடையிலருந்து, அணிகலன்லருந்து எல்லாத்தையுமே இழிவானது, குறைவானதுன்ற மாரி ப்ரமோட் பண்றது தான் வந்து முற்போக்கு, பெண்ணியம்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. எனக்கு இதுலயும் வந்து உடன்பாடு கிடையாது.
ஒரு ஆண்களுக்கு வந்து எதெல்லாம் வந்து கம்பீரமோ, பெண்களுக்கானதும் அதுவும் உயர்வானது தான். அதுவும் கம்பீரம் தான் ஒரு வகையில. ஏன் வந்து இந்திரா காந்தி வந்து புடவ கட்டிட்டு கம்பீரமா இல்லையா என்ன? அதனால இந்த மாரியான என்ன சொல்றது? பெண்களுக்கான விஷயத்த வந்து குறைச்சு பேசுறது, அது வந்து சீப்பான ஒரு விஷயம்னு பேசுறத நிறுத்துனாலே, அதுவே ஒரு பெண்ணியம் தான் என்னுடைய கருத்து.